ஹாய் வெல்கம் டு லயா ஃபேமிலி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முட்டை உருளைக்கிழங்கு இதை வேக வச்சு இந்த பிரெட் தூள் இருக்குல்ல அதில் முக்கி பொரிச்சு ஒரு புதுசாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இது நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் என்ன எல்லோரும் குண்டாவில் வேக வைப்பாங்க, நான் மட்டும் குக்கரில் போட்டிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு அதிகமான குக்கரில் வேக வச்சு பழகிட்டேன்னா முட்டை தனியாக வேக வைப்பேன். தனித்தனியாக வைக்கலாம் தான். சரி இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். விடிச்சா அவ்வளோதான். இருங்க ஃபஸ்ட்டு மூடி வேக வச்சுருவோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பை வச்சுருவோம். ஒரு 2 விசில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அது வேகிறதுக்குள்ளே 4 பிரெட்டை பீஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக பிச்சு உள்ளே போட்டு இதை கொஞ்சம் அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி பவுட்ரு வரும்ல, அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்க ரெடி ஆகிடுச்சி. உருளைக்கிழங்கு முட்டை வேறக்குள்ள நிறைய பாத்திரம் இருக்குது சிங்கில். முதல்ல அதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துருவோம். பாருங்க நல்ல குறையாத சொல்ல மாதிரி எப்போ தேய்ச்சாலும் சிங்கில் மட்டும் பாத்திரம் காலியாகாது. வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஏன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் அதிகம் போடலாம். எனக்கே அது உள்ள இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொஞ்சம் குப்பை கிடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நான் நோட்டு சாப்பிடுவேன். சின்ன பசங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். வாங்க இந்த உருளைக்கிழங்கு முட்டையை எடுத்துட்டு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு வைப்போம். கேஸ் போயிடுச்சு. கருவேப்பிலை பாருங்களேன், ஒரு முட்டை லைட்டாக வெளியே வந்துருக்கு. நல்ல வேலை திறந்து வைக்கல விடிச்சு. முட்டை உருளைங்க தோல் எடுத்துட்டேன். இப்போ அந்த பீட்ரூட் காய்ச்சிவோம்ல, பீட்ரூட் கேரட் அதை வச்சு சீவி ரோபிச்சுட்டு